ஏமாறாம சொந்த வீடு மனை வாங்க இத தெரிஞ்சுக்கோங்க. வழிகாட்டுற ரியல் எஸ்டேட் ஆணையம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் பல்வேறு விஷயங்கள கவனிக்க தவறிடுறாங்க. இதனால வீடு வாங்கின கொஞ்சம் மாசங்கள், ஆண்டுகள்லயே பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீதிமன்றங்கள நாடுறாங்க. வீடு, மனை வாங்குறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சில இடங்கள்ல மக்களும், சில இடங்கள்ல கட்டுமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டவர்களா இருக்க வாய்ப்பிருக்கு. கட்டுமான திட்டங்கள செயல்படுத்துறதுல மக்களும், நிறுவனங்களும் பாதிக்கப்படக்கூடாது. இதுக்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்த மத்திய அரசு 2016ல நிறைவேற்றுச்சு. இத அமல்படுத்தக்கூடிய வகையில தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஆகியவை அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில வீடு, மனை வாங்குறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி மத்திய அரசு விழிப்புணர்வ வெளிப்படுத்திட்டு வருது. புதுசா வீடு, மனை வாங்குறப்போ அது ரியல் எஸ்டேட் ஆணையத்துல முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இது தொடர்பான விவரங்களோட உண்மைத்தன்மைய ரியல் எஸ்டேட் ஆணைய இணையதளம் வாயிலா உறுதிப்படுத்துறதுல அலட்சியம் காட்டக்கூடாது. வீடு, மனை விற்பனை பத்தின தகவல்கள் எந்த வழியில கிடைச்சாலும் அதோட உண்மைத்தன்மைய சம்பந்தப்பட்ட நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலா உறுதி செஞ்சுக்கணும். சொத்துக்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான தொகைய செலுத்துறதுக்கான கால வரம்பு தொடர்பான விவரங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த திட்டமானாலும் அதுல சொத்து வாங்குறவங்க எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாம பணம் கொடுக்காதீங்க. அப்பவும் 10% மேற்பட்ட தொகைய ஒப்பந்த நிலையில கொடுக்க கூடாது. இதுக்காக கட்டுமான நிறுவனங்கள் தயாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒப்பந்த ஆவணங்கள முழுசா படிச்சு பார்க்கணும். அதுல நிறுவனம் தெரிவிக்கக்கூடிய நிபந்தனைகள் ஏற்புடையதா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்ல குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமா இருக்கிறதா தெரிஞ்சா அதை நீக்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்தலாம். நீங்க வாங்க நினைக்கிற சொத்தை பத்தி விசாரிக்கும் போது அங்க ஏற்படுத்தப்பட போற அடிப்படை வசதிகள் பத்தின விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.